சாப்டர் 8 ஆடிட் ரிப்போர்ட் பேஜ் நம்பர் வந்து 8.44. ஸோ இதில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோன்னா வந்து பேசிஸ் ஃபார் ஒப்பீனியன் பேராகிராஃப். ஓகே, என்ன சொல்றாங்க லைன்ல, when the auditor modifies the opinion on the financial statement, the auditor shall, in addition to the specified element required by SA 700. ஓகே, ஸோ எப்போ வந்து ஆடிட்டர் வந்து ஒப்பீனியன் பேராகிராஃப் இருக்கும்ல, லைக் அவங்க வந்து குவாலிஃபைட் ஒப்பீனியன் கொடுக்குறாங்க, அட்வர்ஸ் ஒப்பீனியன் கொடுக்குறாங்க, டிஸ்க்ளைமர் ஒப்பீனியன் பார்த்தோம், 3 ஒப்பீனியன் பார்த்துருக்கோம். ஸோ அந்த 3 ஒப்பீனியன் வந்து எப்போ ஆடிட்டர் கொடுக்குறாரோ அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து பேசிஸ் ஃபார் ஒப்பீனியன் பேராகிராஃபில் ஏன் அப்படி கொடுக்குறாங்க அப்படின்ற பாயிண்ட்டை வந்து அந்த இடத்துல வந்து அதோட பேசிஸ் என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதான் வந்து பேசிஸ் ஃபார் ஒப்பீனியன் பேராகிராஃப். ஓகே, ஸோ இங்கே பார்த்தோன்னா அமெண்ட் தி ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களா, அமெண்ட் தி ஹெட்டிங் பேசிஸ் ஃபார் ஒப்பீனியன் ரொக்கைட் பை SA 700 டு பேசிஸ் ஃபார் குவாலிஃபைட் ஒப்பீனியன், பேசிஸ் ஃபார் அட்வர்ஸ் ஒப்பீனியன், அதுக்கப்புறம் பேசிஸ் ஃபார் டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியன் as appropriate. சரி, என்ன சொல்றாங்க, ஜென்ரலாக நம்ம பார்த்த ஃபார்முலா என்ன இருக்கும், டைட்டில் அட்ரஸி, தென் டைட்டில் அட்ரஸி மறந்துருப்பீங்க, ரைட்? ஓகே, அந்த ஹெட்டிங்ல பார்த்தோமா, அந்த ஹெட்டிங்ல வந்து பார்த்தோன்னா ஒப்பீனியனுக்கு அப்புறம் பேசிஸ் ஃபார் ஒப்பீனியன் சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அந்த ஒப்பீனியன் தான் வந்து இதில் வந்து அமெண்ட் பண்ணுறோம். என்ன அமெண்ட் பண்ணுறோம், ஒருவேளை ஒப்பீனியன் வந்து நம்ம குவாலிஃபைடாக கொடுத்தோம் அப்படின்னா பேசிஸ் ஃபார் குவாலிஃபைட் ஒப்பீனியன், அட்வர்ஸாக கொடுத்தோம் அப்படின்னா பேசிஸ் ஃபார் அட்வர்ஸ் ஒப்பீனியன், அதே மாதிரி டிஸ்க்ளைமர் கொடுத்துருந்தோம் அப்படின்னா பேசிஸ் ஃபார் டிஸ்க்ளைமர் ஒப்பீனியன் சொல்லிட்டு இந்த ஹெட்டிங்கோட நேம் மாற்றது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் என்ன சொல்றாங்க, when the section include a description of the matter giving rise to the modification. So it's like normal தான். If there is a material misstatement of the financial statement that relates to the specific amount in the financial statement, the auditor shall include in the basis for opinion section a description and quantification of the financial effects of the misstatement unless impracticable. இங்க என்ன சொல்றாங்க, ஒருவேளை அவங்க ஆடிட் பண்ண ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல வந்து ஏதோ ஒரு மிஸ்டேட்மெண்ட் இருக்கு, அந்த மிஸ்டேட்மெண்ட் வந்து மெட்டீரியலாகவும் இருக்கு. மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்னா தப்பு, மெட்டீரியல்னா அதோட இம்பாக்ட் வந்து அங்கே இருக்குன்ற மாதிரி அர்த்தமா. ஸோ லைக் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆடிட் பண்றப்ப ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து மெட்டீரியலா இருக்கு அப்படின்றது ஆடிட்டருக்கு தெரியுது அப்படின்னா அவர் என்ன பண்றாருன்னா அதை வந்து இதில் இன்க்ளூட் பண்றாரு. பேசிக் ஒப்பீனியன் செக்ஷன்ல அதோட டிஸ்கிரிப்ஷன் என்ன மெட்டீரியல், அதோட டிஸ்கிரிப்ஷன் என்ன, அதுக்கப்புறம் வந்து அதோட குவான்டிஃபிகேஷன் என்ன, எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. அதோட எஃபெக்ட் வந்து எப்படி ரிப்போர்ட் மேலே இருக்கும் அப்படின்றதையும் அவங்க வந்து காட்டுறாங்க. ஓகேவா, அன்லெஸ் இம்ப்ராக்டிசபிள், ஒருவேளை அவங்களால பண்ண முடியலன்னா முடியாது, பட் ஜென்ரலாக வந்து முடியும் அப்படின்னா அதோட அதோட டிஸ்கிரிப்ஷன் என்ன, குவான்டிஃபிகேஷன் என்ன, ரீசன் என்ன, எஃபெக்ட் என்ன அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து அந்த பேசிஸ்ல வந்து அவங்க வந்து ஆட் பண்ணணும். ஓகேவா, நெக்ஸ்ட், if it is not practicable to quantify the financial effect, the auditor shall so state in this section. என்ன சொல்றாங்க இந்த இடத்துல ஐடியா இல்ல. If there is a material misstatement of the financial statement that relates to narrative disclosure, the auditor shall include in the basis of opinion section an explanation of how the disclosures are misstated. Second point என்ன சொல்ற வராங்க, if it is not practicable to quantify the financial effect, the auditor shall so state in the section. Now what they are meaning here, auditor shall so state in this section. Third point பார்த்தா சிம்பிளா சொல்லிட்டோம், நம்ம வந்து லைக் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறப்ப டிஸ்க்ளோசர் ஒன்று கொடுப்போம், ஒருவேளை வந்து அந்த டிஸ்க்ளோசர் தப்பா இருக்கு, நரேட்டிவ் டிஸ்க்ளோசர் தப்பா இருக்கு அப்படின்னா அதை வந்து இன்க்ளூட் பண்ணி அதோட எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்குன்ற மாதிரி தேர்ட் பாயிண்ட் சொல்லிட்டோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஃபினான்ஷியல் மிஸ்டேட்மெண்ட் பத்தி சொல்லிட்டோம். செகண்ட் பாயிண்ட் வந்து ஒருவேளை வந்து ப்ராப்பரா வந்து குவான்டிஃபை பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணணும்ன்றத அந்த இடத்துல சொல்றான். The auditor shall so state in this section. If it is not practicable to quantify the financial effect, the auditor shall so state in this section. ஒருவேளை அங்க புரிஞ்சா, ஒருவேளை அவரோட குவான்டிஃபை ஒப்பீனியன் கொடுக்க முடியும்னா அந்த இடத்துல வந்து ஸ்டேட் ஒப்பீனியன்லாம் இல்லடா, இல்ல குவான்டிஃபை பிராக்டிகல் அந்த ஃபினான்ஷியல் எஃபெக்ட்ஸை வந்து பண்ண முடியல அப்படின்னா பண்ண முடியல அப்படின்றத அந்த இடத்துல வந்து செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிடணும். புரிஞ்சா, புரியல, சரி ஓகே. The auditor shall செக்ஷன்னா நீங்க இந்த வந்து ஃபினான்ஷியல் லைக் இன்கம் டாக்ஸ் செக்ஷன் அந்த மாதிரி யோசிக்க கூடாது. செக்ஷன்னா இந்த பார்ட், புரியுதா, இந்த செக்ஷன். ஓகே, செக்ஷன் A செக்ஷன் B இல்ல நார்மலா தெரியும் இந்த ஏரியா. நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட் என்ன சொல்றாங்க, if there is a material misstatement of the financial statement that relates to the non-disclosure of information required to be disclosed, if there is a material misstatement of financial statement that relates to the non-disclosure of information required to be disclosed, நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டிய இன்ஃபர்மேஷனை டிஸ்க்ளோஸ் பண்ணாம இருக்காங்க, அது வந்து மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்டா இருக்கு அப்படின்னா ஆடிட்டர் என்ன பண்ணான்னு பார்த்தோம்னா டிஸ்கஸ் தி நான் டிஸ்க்ளோசர் வித் தோஸ் சார்ஜ் வித் கவர்னன்ஸ். அதாவது கம்பெனிக்கு தோஸ் சார்ஜ் வித் கவர்னன்ஸ் சொல்லிட்டு பீப்புள் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட என்ன பண்றாங்க அந்த நான் டிஸ்க்ளோசரை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே. அதுக்கப்புறம் describe in the basis for opinion section the nature of the
omitted information அவங்க மிஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் வந்து எந்த கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன், அது நேச்சர் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. அதுக்கப்புறம் unless prohibited by law regulation include the omitted disclosure provided it is practicable to do so and the auditor has obtained sufficient appropriate audit evidence about the omitted information. ஸோ தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருவேளை லா அண்ட் ரெகுலேஷன் வந்து நம்ம அலோவ் பண்றாங்க அப்படின்னா அவங்க மேனேஜ்மெண்ட் வந்து ஒமிட் பண்ண இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ண சொல்றாங்க. டிஸ்க்ளோஸ் பண்ண சொல்றாங்க. ப்ராக்டிகலா முடியும்னா டிஸ்க்ளோஸ் பண்ணுங்க. ஆனா எப்ப பண்ணணும், அந்த எவிடன்ஸ் பத்தின எல்லா லைக் அந்த பாயிண்ட்டை பத்தின அந்த டிஸ்க்ளோசரை பத்தின எல்லா எவிடன்ஸும் நம்மகிட்ட வந்து சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட்டா இருக்கும். நீங்க எப்படி நம்ம அதை போய் டிஸ்க்ளோஸ் பண்றோம், மேனேஜ்மெண்ட் பண்ணவே கிடையாது, நம்ம வந்து நீங்க பண்ணல அப்படின்னு சொல்லி தப்புன்னு கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து அவங்க பண்ண சொல்றோம், அவங்க பண்ண மாட்டோம்ன்ற மாதிரி சொல்றாங்க. நமக்கு வந்து லா படி வந்து அதை பண்றதுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்கு. அப்ப அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம டிஸ்க்ளோஸ் பண்றோம். டிஸ்க்ளோஸ் பண்றப்ப சும்மா பண்ணிட முடியுமா? டிஸ்க்ளோஸ் பண்றோம்னா எந்த பேசிஸ்ல டிஸ்க்ளோஸ் பண்றோம் பார்த்தோம்னா நம்மகிட்ட இருக்க எவிடன்ஸோட பேஸ்ல பண்ணுவோம். ஸோ அதுக்கு தேவைப்படுற சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் எவிடன்ஸ்லாம் நம்மகிட்ட ஒரு பக்கம் வந்து ப்ராப்பரா இருக்கிறத பேஸ் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை டிஸ்க்ளோஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ அதான் வந்து தேர்ட் பாயிண்ட். If the modification result from an inability to obtain sufficient appropriate audit evidence, the auditor should include in the basis of opinion section reason for that inability. ஒருவேளை நம்ம ரிப்போர்ட்டை மாடிஃபை பண்றோம்ல, அந்த மாடிஃபை பண்றதுக்கான ரீசன் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ப்ராப்பரான எவிடன்ஸ் கிடைக்காததான் அதில் ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் ரீசன் அப்படின்றத அந்த இடத்துல வந்து நீங்க வந்து அந்த இன்னபிலிட்டி தான் வந்து ரீசன் அப்படின்றத அந்த இடத்துல வந்து ஸ்டேட் பண்ண சொல்றாங்க. நெக்ஸ்ட், when the auditor expresses a qualified or adverse opinion, auditor shall amend the statement about whether the audit evidence obtained is sufficient appropriate to provide a basis for auditor's opinion located by SA 700 to include the word qualified or adverse as appropriate. இங்க என்ன சொல்றாங்க, when the auditor expresses a qualified adverse opinion, auditor வந்து qualified அப்படினா adverse opinion express பண்றாரு. The auditor shall amend the statement about whether the audit evidence obtained is sufficient appropriate to provide the basis for auditor's opinion required to include the word qualified adverse opinion. ஒருவேளை ஆடிட்டர் வந்து ஆடிட் ரிப்போர்ட் இருக்கும்ல, அது வந்து குவாலிஃபைட் அப்படி இல்லைன்னா அட்வர்ஸ்ன்ற மாதிரி நார்மலாக என்ன பண்ணுறாங்க, அன்மாடிஃபை அப்படின்னு கொடுப்போம். ஒரு வேலை மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா அட்வர்ஸ் குவாலிஃபைட் டிஸ்க்ளைமர் கொடுப்போம். ஸோ வந்து ஒரு வேலை வந்து ஆடிட்டர் வந்து அட்வர்ஸ் ஒப்பீனியன் அப்படி இல்லைன்னா வந்து குவாலிஃபைட் ஒப்பீனியன் வந்து கொடுக்குறாரு அப்படின்னா அவருக்கு அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கான எல்லா எவிடன்ஸும் இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? எப்போ வந்து அவர் வந்து அட்வர்ஸ் குவாலிஃபைட் ஒப்பீனியன் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரோ அந்த அட்வர்ஸ் குவாலிஃபைட் வேர்டை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது சம்மந்தப்பட்ட எவிடன்ஸ்லாம் அவர்கிட்ட வந்து ப்ராப்பராக இருக்கணும். அதுக்கப்புறம் when the auditor disclaims an opinion on the financial statement, the auditor shall not include the following elements required by SA 700. ஒருவேளை வந்து ஆடிட்டர் வந்து டிஸ்க்ளைமர் ஒப்பீனியன் கொடுக்குறாரு அப்படின்னா அவர் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிற எலமெண்ட்ஸ்லாம் வந்து ஆடிட் ரிப்போர்ட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடாது. என்னன்னு பார்த்தோம்னா, a reference to the section of the auditor's report where the auditor's responsibilities are described. அதுக்கப்புறம் a statement about whether the audit evidence obtained is sufficient appropriate to provide a basis for auditor's opinion. ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்க, ஜென்ரலாக வந்து எங்களுக்கு கிடைச்ச எவிடன்ஸ்லாம் வச்சு இந்த ஆடிட்டர்ஸோட ரிப்போர்ட் வந்து ஜென்யூனாக இருக்குது, லைக் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து ஜென்யூனாக இருக்குது, கரெக்டாக இருக்குது, இல்லை இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஒரு வேளை மிஸ்டேக் வந்து மெட்டீரியலாக இருந்துச்சு அப்படின்னா அட்வர்ஸ் அப்படின்னா குவாலிஃபை ஒப்பீனியன் கொடுப்போம். ஆனால் டிஸ்க்ளைமர் ஒப்பீனியன் எப்போ கொடுக்குறோம், நம்மளால அங்கே ஆடிட்டே பண்ண முடியல அப்படின்னா தான் டிஸ்க்ளைமர் ஒப்பீனியன் கொடுக்குறோம். ஸோ நம்மளால அங்கே ஆடிட்டே பண்ண முடியல அப்போ நமக்கு டிஃபால்ட்டாக எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைச்சிருக்காது. அப்போ எப்படி நம்ம இந்த பாயிண்ட் வந்து ரெஃபரன்ஸ் கொடுக்க முடியும்? புரியுதா? ஸோ லைக் அட்வர்ஸ் ஒப்பீனியன் கொடுக்குறீங்க, குவாலிஃபை ஒப்பீனியன் கொடுக்குறீங்க அப்படின்னா எவிடன்ஸ் இருக்கும். அந்த எவிடன்ஸ் பாயிண்ட் பேஸாக வச்சு நான் இந்த ஒப்பீனியன் கொடுத்தேன்னு சொல்ல முடியும். டிஸ்க்ளைமர் ஒப்பீனியன் கொடுக்குறப்ப எவிடன்ஸே கிடையாது, அப்போ அந்த ரெண்டு பாயிண்ட்டும் நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணக்கூடாதுன்றதா இந்த பேண்டர். ஓகேவா? அட்வர்ஸ் வேற, குவாலிஃபைட் வேற, ரெண்டுக்கும் வந்து ஓரளவுக்கு சிமிலராக வரும். ஆனால் டிஸ்க்ளைமர் ஒப்பீனியன் பார்த்தோம்னா நமக்கு வந்து அந்த எவிடன்ஸே கிடையாது. ஸோ டிஃபால்ட்டாக வந்து எந்த ஒரு ரெஃபரன்ஸுமே கொடுத்து இதனால தான் நான் டிஸ்க்ளைமர் ஒப்பீனியன் கொடுக்குன்னு சொல்லவே முடியாது. எனக்கு எவிடன்ஸ் கிடைக்கல அதனால டிஸ்க்ளைமர் ஒப்பீனியன் கொடுக்குன்னு தான் சொல்ல முடியும். தவிர இங்கே தப்பு நடந்திருக்கு, இதெல்லாம் இப்படியா இருக்கு அப்படின்ற எந்த ரீசனுமே நம்மகிட்ட இருக்காது. ஓகே? Even if the auditor has expressed an adverse opinion or adverse opinion or disclaimed an opinion on the financial statement, the auditor shall describe in the basis for opinion section the reason for any other matters for which the auditor is aware that would have required modification to the opinion and the effects of. Okay, generally இந்த மூணோட கண்டினியூ தான் குவாலிஃபைட், அட்வர்ஸ், டிஸ்க்ளைமர் என்னன்ற மாதிரி பார்த்துருக்கோம். இதான் ஒரு 3 கைண்ட் ஆஃப் ஒப்பீனியன். அந்த 3 ஒப்பீனியன் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு ஒப்பீனியன் நேச்சர்ன்ற மாதிரி ஐடியா இருக்கா? கேஸ் ஸ்டடிஸ் வரும், என்ன ஒப்பீனியன்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணணும். தப்பாக பண்ணிட்டீங்கன்னா லைக் ஃபர்ஸ்ட் தான் உங்களுக்கு மூணுமே என்னன்னு தெரியணும், தெரிஞ்சிச்சுனாலே ஈஸி. தப்பாக கொடுத்துறாதீங்க. ஓகேவா? பாசிவா அது வந்து லைக் பர்வேசிவாக இருக்கா இல்லையா, மெட்டீரியலாக இருக்கா இல்லையா, இந்த மாதிரி பேசிஸ்லாம் மேலே பார்த்துருக்கோம். அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி கரெக்டாக எங்கே ஒப்பீனியன் கொடுக்கணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் தி ஆடிட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் when the auditor disclaims an opinion on the financial statement. இது கூட முடிச்சிடலாமா, தனியாக முடிக்கலாமா?
கன்சிடரேஷன் when the auditor disclaims an opinion on finished. ஓகே, அடுத்த 2 பாயிண்ட்டுமே வந்து ஒப்பீனியன் பற்றி தான் போகுது. அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன், அதுக்கப்புறம் இல்லஸ்ட்ரேஷன் வருது. ஓகே, இது கூட முடிச்சிடலாம். இது கூட முடிச்சிடலாம்னா description of the auditor's responsibility for the audit of financial statement when the auditor disclaims an opinion on the financial statement. ஒருவேளை வந்து ஆடிட்டர் வந்து டிஸ்க்ளைம் ஒப்பீனியன் கொடுக்குறாரு அப்படின்னா அப்போ வந்து ஆடிட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி பேராகிராஃபில் வந்து நான் என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க அப்படின்னு தான் ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. when the auditor disclaims an opinion on the financial statement due to an inability to obtain sufficient appropriate audit evidence, the auditor shall amend the description of the auditor's responsibility located by SA to include only the following. சொல்கிறேன் என்னன்ட்டு, ஒருவேளை வந்து ஆடிட்டர் வந்து டிஸ்க்ளைம் ஒப்பீனியன் கொடுக்குறாரு. ஏன், என்ன ரீசன்? அவருக்கு எந்த ஒரு சஃபிஷியன்ட் ஆடிட் எவிடன்ஸ் கிடைக்கல, ஸோ வந்து டிஸ்க்ளைம் ஒப்பீனியன் கொடுக்குறாரு. அப்படி கொடுக்குறப்ப ஆடிட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கு. அந்த செக்ஷன்ல அவரோட அவர் என்னென்ன பாயிண்ட் மென்ஷன் பண்ணலாம், என்ன பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி தேர் சேயிங். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து ஆடிட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன வரும்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து இன்க்ளூட் ஒன்லி தி ஃபாலோயிங் சொல்லிட்டு அந்த பேராகிராஃப்ல வந்து ஒரு டிஸ்க்ளைம் ஒப்பீனியன் கொடுக்குறாங்கன்னா ஆடிட் ரெஸ்பான்சிபிலிட்டி பேராகிராஃப்ல பார்க்குற பாயிண்ட்ஸ் மட்டும் தான் இன்க்ளூட் பண்ணும், வேற பாயிண்ட் வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. A statement that auditor's responsibility is to conduct an audit of the entity's financial statement in accordance with standards on auditing and to issue an audit report. இந்த பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்றோம். எங்க ஆடிட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? ஆடிட் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் மேல பண்றோம். எந்த பேசிஸ்ல வந்து பார்த்தோம்னா ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங் வந்து பேசிக்கா வச்சு அந்த பேசிஸ்ல வந்து ஆடிட் பார்க்குறோன்ற மாதிரி சொல்றோம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே. அதுக்கப்புறம் a statement that however because of the matters described in the basis of disclaimer of opinion section auditor was unable to obtain sufficient appropriate audit evidence to provide a basis for an audit opinion on the financial statement. அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றோம்? ஜெனரலா வந்து நாங்க மேல வந்து பேசிஸ் ஃபார் டிஸ்க்ளைமர் ஒப்பீனியன் செக்ஷன்ல டிஸ்க்ளைமர் ஒப்பீனியன் வந்து நாங்க வந்து மேல கொடுத்துருக்கோம். ஸோ எங்களுக்கு வந்து எந்த ஒரு சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் கிடைக்கல. ஸோ அந்த பாயிண்ட்டை வந்து அதை ஸோ எங்களால் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் மேலே ஒரு ப்ராப்பரான ஆடிட் ஒப்பீனியன் வந்து கொடுக்க முடியாது அப்படின்றது தான் டிஸ்க்ளைமர் ஒப்பீனியன். அது வந்து நல்ல ஒப்பீனியனா லைக் கெட்ட ஒப்பீனியன் மேட்டர் கிடையாது, எங்களால் கொடுக்கவே முடியாது அப்படின்றத இந்த ஒப்பீனியனே. ஓகேவா? அதை வந்து மென்ஷன் பண்ணுறோம். தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க? எ ஸ்டேட்மெண்ட் அபவுட் ஆடிட்டர்ஸ் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் அதர் எத்திக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் லொகேட் பை SA. ஆடிட்டோட இண்டிபெண்டன்ஸ் வந்து எங்கேயும் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண கிடையாது, அதே மாதிரி எங்களோட வந்து மீதி இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே வந்து நான் கரெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதான் வந்து இந்த டிஸ்க்ளைம் ஒப்பீனியன் கொடுக்குறப்ப இந்த 3 பாயிண்ட் வந்து இன்க்ளூட் பண்ணுன்ற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் 5.9 என்ன சொல்றாங்க? கன்சிடரேஷன் when the auditor disclaims an opinion on the financial statement unless required by law or regulation. When the auditor disclaims an opinion on the financial statement, the auditor report shall not include a key audit matters. ஸோ வந்து எப்போ வந்து ஆடிட்டர் வந்து டிஸ்க்ளைம் ஒப்பீனியன் கொடுக்குறப்ப அடுத்ததான் நம்ம கன்சிடரேஷன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கீ ஆடிட் மேட்டர்ஸ் ஒரு கான்செப்ட் பார்த்தோமா? நான் பார்த்ததுலேயே மேனேஜ்மெண்ட் டிஸ்கஸ் பண்ணதுலேயே இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான மேட்ரு. இது வந்து நாங்கள் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கோ இல்லை ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கோ வந்து தெரியப்படுத்தினாதான் அவங்களோட ஃபியூச்சரில் வந்து அவங்க சேஃப்கார்டாக இருப்பாங்கன்றது மாதிரி சொல்ல வேண்டிய மேட்டர் தான் கீ ஆடிட் மேட்டர்ஸ். நம்ம தான் எங்கள் ஆடிட்டே பார்க்கலையே, நம்மளோட எந்த எவிடன்ஸுமே இல்லை. அப்போ கீ ஆடிட் மேட்டர் கொடுக்க முடியுமா? ஸோ டிஸ்க்ளைம் ஒப்பீனியன் கொடுக்குறப்ப கீ ஆடிட் மேட்டர்ன்ற ஒன்று வராது. அதான் சொல்றாங்க, அன்லெஸ் required by law or regulation. When the auditor disclaims an opinion on the financial statement, auditor report shall not include a key audit matter. ஜென்ரலா வந்து அவர் வந்து டிஸ்க்ளைம் ஒப்பீனியன் கொடுக்குறாரு அப்படின்னா கீ ஆடிட் மேட்டர்ன்ற பேராகிராஃப் வந்து உள்ள வந்து இன்க்ளூட் பண்ண மாட்டோம். ஒருவேளை லா அண்ட் ரெகுலேஷன் வந்து இன்க்ளூட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அப்ப நமக்கு தெரிஞ்ச ஃபேக்ட்ஸை வச்சு இது வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு இன்க்ளூட் பண்ணுவோம். ஜென்ரலா வந்து டிஸ்க்ளைம் ஒப்பீனியன் கொடுக்குறப்ப கீ ஆடிட் மேட்டர்ஸ் ஒன்று நம்மளால கொடுக்க முடியாது unless law and regulation forces the auditor to give that key audit matter. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 5.10 என்ன சொல்றாங்க? கம்யூனிகேஷன் வித் those charged with governance. When the auditor expects to modify the opinion in the auditor's report, auditor shall communicate with those charged with governance the circumstances that lead to the expected modification and the wordings of the modification. இங்க என்ன சொல்றாங்க? those charged with governance கூட கம்யூனிகேட் பண்ண போறாங்க டிஸ்க்ளைம் ஒப்பீனியன் கொடுக்குறப்ப. when the auditor expects to modify the opinion. ஓகே, டிஸ்க்ளைம் ஒப்பீனியன் பத்தி பேசவே இல்லை. அவங்க ஜென்ரலா வந்து நம்ம ஒப்பீனியன் மாடிஃபை பண்றோம் அப்படின்னா தான் பேசுறாங்க. ஜென்ரலா அவங்க ஒரு ஒப்பீனியன் அவங்க வந்து ஒரு கொடுத்துருப்பாங்க, அவங்க கொடுத்ததுல இருந்து எங்க ஒப்பீனியன் மாறுதுன்னு நம்ம சொல்றோம். அப்படி மாறுதுன்னு சொல்றப்ப கம்யூனிகேஷன் நடக்கணும்ல, அந்த கம்யூனிகேஷன் பத்தி இங்க பேசுறாங்க தவிர இது வந்து குவாலிஃபைடா அட்வர்ஸா டிஸ்க்ளைமரா அப்படின்றத பேசல. மேலே வந்து டிஸ்க்ளைம் முடிஞ்சு ஜென்ரலா கம்யூனிகேஷன் பார்ட்டை பத்தி பேசுறாங்க. ஸோ இந்த ஆடிட்டர்ஸ் கம்யூனிகேட் வித் those charged with governance the circumstances that led to the expected modification and the wordings of the modification. நாங்க வந்து எந்த பேசிஸ்ல எந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் வந்து எங்களுக்கு வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து மாடிஃபை பண்றதுக்கு
ரீசனா இருக்கு அப்படின்றத நம்ம வந்து யார்கிட்ட சொல்றோம், தோஸ் சார்ஜ் கவர்னன்ஸ் அந்த மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்றோம். சேம் டைம் வந்து அந்த மாடிஃபிகேஷன் கொடுக்கறப்ப நாங்க வந்து எந்த வேர்டிங்ஸ்ல வந்து கொடுக்குறோம் அப்படின்றதையும் சொல்லிடுவாங்க. அந்த வேர்டிங்ஸ் வந்து ஜென்ரலா வந்து அந்த மேனேஜ்மெண்ட் பீப்புள் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. அப்ரூவ் பண்ணி, அதாவது எப்படி சொல்றதுன்னா, இவங்க ஒழுங்காவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி டைரக்டா அதான் மீனிங். ஆனா அது அப்படியே போய் சொன்னோம் அப்படின்னா யாராச்சும் நம்புவாங்களா? அவங்கள பண்ண மாட்டாங்க. நம்ம என்ன லைக் ஆடிட் ரிப்போர்ட் எப்படி ஃப்ரேம் பண்ணுவோம் அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் தான் அவங்க எஃபர்ட்ஸை போடுறாங்க, பட் இருந்தாலும் அவங்க போடுற எஃபர்ட்ஸ் வந்து இருக்கிற என்விரான்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக மேனேஜ் பண்ற மாதிரி இல்லை, ஸ்டில் அவங்க வந்து ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது. புரியுதா? அவங்க ஒழுங்காவே பண்ணல அப்படின்றதுக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா வந்து கண்டென்ட் ஒன்று தான். ஸோ அந்த வேர்டிங்ஸ்ன்றதா மேட்டர். லாஸ்ட்ல வேர்டிங்ஸ் ஆஃப் தி மாடிஃபிகேஷன் சொல்றாங்கல்ல. ஸோ நம்ம பாட்டு லூஸ் மாதிரி ஒப்பீனியன் கொடுத்தோம், லைக் லூஸ் மாதிரி இல்லை, நம்ம பாட்டு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ஷா ஒப்பீனியன் கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம ஆடிட்டிங் கூப்பிட மாட்டாங்க, யாரும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் அது வந்து பாக்குறவங்களுக்கு ஒரு மாதிரி நல்ல இம்ப்ரெஷனா இருக்காது. ஸோ வந்து வேர்டிங்ஸ் மேட்டர் எல்லா விஷயத்துக்கும். அடுத்து வந்து இல்லஸ்ட்ரேஷன் 13 கொடுத்துருக்காங்க. சன்மூன் அசோசியேட்ஸ் ஆஃப் தி ஸ்டாட்யூட்டரி ஆடிட் ஆஃப் வீனஸ் லிமிடெட். வீனஸ் லிமிடெட் இருக்காங்க, அவங்க வந்து சன் அண்ட் லைக் அவங்க வந்து வீனஸ் லிமிடெடுக்கு சன் அண்ட் மூன் வந்து ஸ்டாட்யூட்டரி ஆடிட்டரா போறாங்க. எந்த இயருக்கு? 21-22க்கு. Owing to the pervasive nature of the material statement in the financial statement of the company, CA Moon, the engagement partner, decide to give an adverse opinion. So financial statementலாம் ஃபுல்லா வந்து அனலைஸ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் CA Moon வந்து adverse opinion கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. adverse opinion என்ன? pervasive nature மிஸ்டேட்மெண்ட் தான். ஜஸ்ட் மிஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா குவாலிஃபைடு. அந்த மிஸ்டேட்மெண்ட் வந்து பர்வேசிவா இருந்துச்சுன்னா அட்வர்ஸ், அவ்வளவுதானே. ஸோ இங்க வந்து லைக் அது வந்து மிஸ்டேட்மெண்டாவும் இருக்கு, மெட்டீரியலாவும் இருக்கு, சேம் டைம் வந்து பர்வேசியாவும் இருக்கு. Explain the responsibility of CA Moon with respect to the communication with those. ஸோ இந்த இடத்துல வந்து CA Moon வந்து எப்படி வந்து மேனேஜ்மெண்ட்டை கம்யூனிகேட் பண்ணுவாங்க அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. CA Moon, being the statutory auditor of Venus Limited, should communicate with those charged governance about the circumstances that led to the expected modification, that is an adverse opinion, and further the wording of such modification also need to be discussed. மேல பார்த்தோம்ல. ஸோ லைக் அட்வர்ஸ் ஒப்பீனியன் கொடுக்குறப்ப எந்த பேஸில் நாங்கள் வந்து அட்வர்ஸ் ஒப்பீனியன் மட்டும் கொடுக்குறோம், அதுக்கு இதுதான் காரணம் அப்படின்றத சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்து எந்த மாதிரி வேர்டிங்ஸ் வந்து நாங்கள் யூஸ் பண்ணி அதர்ஸ்க்கு வந்து நாங்கள் வந்து புரிய வைக்க போகிறோம் அப்படின்றதையும் அதில் கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ இந்த டாபிக் வந்து முடிஞ்சு. அதுக்கப்புறம் வந்து எம்பசிஸ் ஆஃப் மேட்டர் பேராகிராஃப், இதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். நெக்ஸ்ட் கிளாஸில் இல்லை, நெக்ஸ்ட் வீடியோவில்.